وبركاته نحمده ونصلي على رسوله الكريم அம்மா பாத். கண்ணியமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் முக்கியத்துவம், அதை விட்டினால் ஏற்படும் நஷ்டங்களை பற்றிய ஏராளமான அல்லாஹ்வின் திருமறை வசனங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மொழிகளும் நமக்கு தெளிவாக விளக்குகின்றனர். முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமானதும் முதன்மையானதும் தொழுகை. இதுவே முஸ்லிம்களின் அடையாளமாகும். மிஃப்தாகுல் ஜன்னத்தி ஸலா, சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எவருக்கு தொழுகை தவறிவிடுமோ அவர் தனது குடும்பத்தையும் சொத்துக்களையும் பறிகொடுத்தது போல் ஆகிவிடுவார். கூட்ட தொழுகை இஸ்லாமியர்களிடையில் சகோதரத்துவம், சமத்துவம் மற்றும் பணிவு ஆகியவற்றை வளர்க்கிறது. தொழுபவர்கள் இனம், தேசம், நிறம், செல்வம், அந்தஸ்து, குடும்பம் எந்த பேதமின்றி ஒரே உடலாக தோளோடு தோளாக நிற்கின்றார்கள். இந்த ஒற்றுமை செயல் மக்களிடையில் உள்ள அனைத்து தடைகளையும் தகர்த்த உதவுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், காலல்லாஹு இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானக்கேடானதை விட்டும் வெறுக்கப்பட்டதை விட்டும் தொழுபவரை தடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களின் ஒருவரின் வாசலில் ஆறு ஒன்று ஓடுகிறது. அதில் அவர் தினமும் 5 முறை குளிக்கிறார். அவரின் உடம்பில் சிறிதளவு என்ற அழுக்கு இருக்குமா என நபித்தோழர்களிடம் கேட்டார்கள். அதற்கு நபித்தோழர்கள் அவரின் உடம்பில் சிறிதளவு என்ற அழுக்கு இருக்காது என கூறினார்கள். இது ஐவேளையின் தொழுகையின் உதாரணமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியானிடத்தில் மறுமை நாளில் முதலாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றிதான். அதில் அவன் சரியானால் வெற்றியடைந்து விடுவான், அது தவறினால் அவன் நஷ்டமடைந்து விடுவான். தொழுகைதான் ஒருவரின் மறுமை வெற்றியை தீர்மானிப்பதாக இந்த ஹதீஸ் கூறுகிறது. அல்லாஹ் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த அளவிற்கு கடுமையாக எச்சரிக்கப்பட்ட தொழுகையை விட்டால் ஏற்படும் விளைவுகளை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஃபவைலுல் லில்முஸல்லி அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தங்கள் தொழுகையில் கவனமற்றவராக இருக்கும் தொழுகையாளிக்கு கேடுதான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கிறான். எனவே சாய்த்தானின் சோம்பல் என்னும் வலையில் சிக்கிவிடாமல் அல்லாஹ் உங்களையும் என்னையும் மற்ற அனைத்து முஸ்லிம்களையும் பாதுகாத்து தொழுகையை முறைப்படி தொழுபவரின் கூட்டத்தில் சேர்த்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்